சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கொடுத்தார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போது 4 முனை போட்டி என்பது நிலவி வருகிறது. ஒரு புறம் திமுக கூட்டணி, இன்னொரு புறம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் விஜயின் கூட்டணி, இன்னொரு பக்கம் சீமான் என 4 முனை போட்டி நிலவுவதால் திமுகவுக்கு சாதகமான சூழல் இல்லை என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மக்களுக்கு வேண்டாம் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் திமுக செய்தது ஊழல், கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை மட்டும்தான் என சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது உள்ள சூழலில் திமுக வெற்றி அடையும் என ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். காரணம், பணத்தை வாரி இறைத்தால் இந்த 5 ஆண்டு காலம் செய்ததை மக்கள் மறந்து விடுவார்கள். வண்ண வண்ண அறிக்கைகளை வெளியிட்டால் மக்களின் மனது மாறிவிடும் என நினைக்கிறார். ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட் படி ஸ்டாலின் அவர்கள் இம்முறை வெல்வது கடினம். காரணம், 525 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 5 வாக்குறுதிகள் கூட செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது தற்போது கொடுக்கும் வாக்குறுதிகள் மட்டும் செய்து விடுவாரா என்கின்ற பேச்சுகளும் தற்போது அடிபட்டிருக்கிறது. அதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு அவரது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கொடுப்பார் என்கின்ற விஷயம் தற்போது பரவலாக பேசப்படுகிறது. மேலும் ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு கையெழுத்திடலாம், அப்படி இல்லை என்றால் நிறுத்தி வைக்கலாம். ஆனால் அதற்காக ஆளுநர் மீது உச்சநீதிமன்றத்தில் கேஸ் கொடுப்பது சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியின் மேலே, இந்தியாவின் முதல் குடிமகன் மேலே குற்றம் சாட்டி வழக்கு தொடர்வது என்பது இதுவரை எங்கும் நடந்திராத விஷயம். அதனால்தான் ஸ்டாலினின் ஆட்சி இதோடு காலி எனவும் அவர் தோற்று அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கொடுப்பார் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. எப்படியாவது இம்முறை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என, பணத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என ஸ்டாலின் உத்தரவிட்டதாகவும் தற்போது தகவல்கள் வேகமாக இணையத்தில் பரவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூடுதலாக பறக்கும் படையினரை தமிழகத்தில் இறக்கி ஸ்டாலினின் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என அனைத்து தரப்பு விஷயங்களும் தற்போது வேகமாக செய்யப்பட்டு வருகிறது.